அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் மனிதர்களை அல்லாஹ் படைத்தவனுடைய நோக்கம் மனிதர்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்காக, மனிதர்கள் நேர்வழி பெறுவதற்காக தான் தீன் வந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஆகா நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் 1,24,000 நபிமார்கள் வந்துள்ளார்கள். அதில் 25 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கின்றான். அனைத்து நபிமார்களும் அல்லாஹ்வுடைய கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ்வை கொண்டு மனிதர்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய கலிமா என்ன கூறுகின்றது? வஸ்துக்களால் ஆகும் என்கின்ற தவறான நம்பிக்கையை உள்ளத்தில் இருந்து எடுத்துவிட்டு அல்லாஹ் ஒருவனை கொண்டுதான் அனைத்தும் நடைபெறுகின்றது என்பதை நாம் உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். இறைவன், வணக்கத்திற்கு உரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஏக இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் கலிமாவுடைய கோட்பாடாக இருக்கின்றது, கருத்தாக இருக்கின்றது. வானம், பூமி, 7 வானங்கள், 7 பூமியில் உள்ளவை அனைத்து வஸ்துக்களையும் ஒரு தராஸ் தட்டில் வைத்துவிட்டு மறு தராசில் அல்லாஹ்வுடைய கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் ஏக இறைவனுடைய அந்த கலிமாவை வைத்தால் கலிமாவுடைய அந்தஸ்து உயர்ந்து விடுகின்றது. மனிதர்கள் பாவங்களை செய்பவர்களாக இருக்கின்றார்கள். பாவங்களுக்கான வழி நபிமார்களுடைய ஷிஃபத்தாக இருக்கின்றது. நபிமார்களுடைய ஷிஃபத்து என்ன? கலிமாவை கூறுவது. யார் ஒருவர் கலிமாவை கூறிவிட்டாரோ அவர் மூமினாக, முஸ்லீமாக ஆகிவிடுகின்றார்கள். கலிமாவை கொண்டுதான் ஒருவர் நேர்வழி பெறுகின்றார். இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் மனிதனை ஒரு நோக்கத்துக்காக வாழ வைப்பதில்லை. கலிமா ஒன்று மட்டும்தான் இந்த உலகத்தில் நோக்கமாக இருக்கின்றது. கலிமாவுடைய வாழ்க்கை என்ன? தொழுகையை தொழுவது, சபருடன் வாழ்வது, எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும், எந்த ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை பொறுமையுடன், தொழுகை மூலமாக பொறுமையுடன் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு வாழ வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் அதிகமாக கூறுகின்றான். இப்போது தொழுகையை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டியிருக்கின்றார்கள் அல்லாஹ்வின் மூலமாக. இதனை நாம் கடைபிடிப்போமாக.